அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வீக் இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ரீசெண்டாக சிதம்பரம் போயிருந்தோம். அந்த vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து டேரெக்டாக சிதம்பரம் பஸ்ஸு நாங்கள் போன டைம் கிடைக்கல. அதனால கடலூர் போயிட்டு கடலூர்லேருந்து சிதம்பரம் போனோம். அம்மாவோட ஸ்கூல்மேட்டோட பையனுக்கு ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. அதனால அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் அம்மாவோட இன்னொரு ஃப்ரெண்டும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். சின்ன வயசில் நான் அடிக்கடி சிதம்பரம் போவோம். ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டியாவது சிதம்பரம் போவோம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் போகிறதே இல்லை, போகவே இல்லை. அப்புறம் திரும்ப இப்போ போனது அந்த நாஸ்டாலஜிக்காக அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது. அதே மாதிரி நாங்கள் எப்போ அங்கே போனாலும் அங்கே கடைத்தெருவில் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் போய் எப்போவுமே கவரிங் நகைலாம் வாங்கிட்டு வருவோம். அதனால் அந்த கடைக்கும் நாங்கள் போயிட்டு அங்கே நாங்கள் போனப்போ யார் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தோம். சிதம்பரம் நாங்கள் போயிட்டு 1 டே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். நான் அதுக்கப்புறம் வேறு எதுவும் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல, டயர்ட் ஆகினனால வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் இது தைப்பூசம் அன்னைக்கு நாங்கள் இங்கே பாண்டிச்சேரியிலே ஒரு முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கோம் இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குன்ட்டு. அதுக்கு போகிறதுக்கு கரெக்டான டைம் கிடைக்கல. சரி இன்னைக்கு போகலாம், தைப்பூசம் அன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நாங்கள் போனோம். நிலவும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது முருகன் கோயில்ன்றதுனால அன்னைக்கு பயங்கர திருவிழா மாதிரி நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். சாமி கும்பிடுறதுக்கே பயங்கர பெரிய லைன் நின்றுச்சு. அதனால லைனில் நின்று சாமி கும்பிடாமல் நாங்கள் அங்கே கொடிமரத்துக்கிட்ட நின்று சாமி கும்பிட்டுட்டு கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கடையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போனோம். இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. கோவில் ஃபுல்லாக லைட் அலங்காரம்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. பயங்கர கூட்டமாகவும் இருந்தது. அம்மாவும் வீட்டிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கேயாவது போகலான்ட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். அம்மாவுக்கு இந்த மாதிரி பொதுவாக திருவிழா கோயில்களுக்கு போகிறது இல்லைன்னா ரொம்ப கூட்டமான இடத்துக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அங்கே போயிட்டு எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு நமக்கு வந்தாலே அந்த நாளே ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா இன்ஸ்டண்ட்டாக நான் மருதாணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெமனை நம்ம லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸில் குங்குமம் கலந்து அதை கையில் வச்சுருந்தாங்க. அதை வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் கழுவிட்டால் மருதாணி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன ஒரு 4 to 5 ஹவர்ஸ் அது வருது. நம்ம அதுக்கப்புறம் கை கழுவிட்டோன்னா அது போயிடுது. நான் அவங்க போட்டிருந்ததை நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் இதோட ஆட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மெஹந்தி மாதிரியே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டன்ட் மருதாணி ரெசிபி ஏதாவது தெரியும்னா கீழே சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஒரு சின்ன மலை கோயில் மாதிரி இருந்தது. ஒரு 20 படி ஏறி போகிற மாதிரி. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருந்தது. அதனால் நாங்கள் அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போனோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோன்றதுனால எங்களுக்கு நிறைய விஷயம் புதுசாக சூப்பராக இருந்தது. கோயிலெலாம் கூட்டமாக இருந்தது. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் அம்மா வேணாம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால நாங்கள் அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்னே முருகனரை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இந்தளவுக்கு கடைலாம் நாங்கள் போட்டிருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணாததுனால காசே எடுத்துகிட்டு போகல. ஜிபேயில் தான் காசு இருந்ததுனால எந்த கடையில் எந்த பொருளுமே வாங்க முடியல. அப்புறம் ஏதாவது ஒரு 2-3 கடையில் ஜிபே இருந்ததுனால அங்கே மட்டும் நாங்கள் வாங்கினோம். ஆர்கெஸ்ட்ராலாம் போட்டு நிறையா பாட்டெல்லாம் பாடிட்டே இருந்தாங்க. அது இல்லாமல் லைவாக பாடிட்டு இருந்ததுனால கேட்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 கடையில் அம்மா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே வாங்கலை. ஒரு கடையில் பீங்கான் பொருட்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே பிளேட் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 2 பிளேட் 150க்கு சொன்னாங்க. அதனால் அது மட்டும் நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் இங்கே வளையல் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த பழைய ட்ரெடிஷ்னலான வளையல் இருக்கும் இல்லையா, அது வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வளையல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால இது வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே கண்ணாடி வளையல் தான். கண்ணாடி வளையல்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த ட்ரெடிஷ்னலான வளையல் இன்னும் ரொம்ப பிடிக்கிறதுனால அதையும் நானும் அம்மாவும் வாங்கிக்கிட்டோம். அம்மா 2 டஜன் வாங்கிட்டாங்க. நான் 1 டஜன் வாங்கினேன். 2 கலர் கூட நம்ம மாற்றி மாற்றி வாங்கிக்கலாம். ஒரு டஜன் 100 ருபீஸ் சொன்னாங்க.
நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஹோட்டலில் போய் சேர்ந்து அங்கேருந்து சாப்பிட்றது. ஏன்னா எப்போவுமே வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுனால அங்கே போயிட்டு நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணேன். அம்மா வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணாங்க. அதனால் அன்றைக்கி வந்துட்டு நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஹோட்டல் போனால் நீங்கள் எது ரொம்ப அதிகமாக ஆர்டர் பண்ணுவீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக மினிஸோவும் போயிருந்தோம். அதுலேயே கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் என்னென்ன வாங்கினேன்றதை நான் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்துட்டு இந்த 2 கலர் தான் வாங்கியிருந்தேன். அம்மா வந்து ஒரு 4 கலர் வாங்கியிருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு மெரூன் ரெட்டும் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலரும் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஒரு டஜன் வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க. இப்போ வந்துட்டு மினிசோவில் என்னென்னலாம் வாங்கினேன்னு பார்க்கலாம். நான் வந்து பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மினிசோ தான் போயிருந்தேன். இது வந்து ட்ராவல் செட்டு மாதிரி. இது வந்து 290 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஊற்றி எடுத்துகிட்டு போகணுன்னா எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது வெட் வைப்ஸு. இதுவும் 290 ருபீஸ் தான். இது என்னோட 2வது பர்ச்சேஸ். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து 8 பேக்ஸ் இருக்கும். ஒரு பாக்கெட்லேயும் நமக்கு 10 வெட் வைப்ஸ் இருக்கும். அடுத்தது ஒரு ரோட் கடையில் இந்த ஒரு ஸ்லிங் பேக் வாங்கினேன். இது வந்து 200 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு அந்த மணிலாம் வச்சு செஞ்ச மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால இது ஒன்று வாங்கினேன். இந்த ஒரு குட்டி வீக் இன் மை லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.